வேதம் ஒரு பாடசாலையுடைய மதுரையுடைய தலைவர் பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த துறவலர் கரசை காமில் தொன்மரை புகழும் தேவே அருணடை பாதம் நோவடிமைக்காயிறங்கி வந்த மறைமணி ஞான வாழ்வை மார்க்கணன் நாதா போற்றி. இங்குள்ள அனைவர்களுக்கும் முதற்கண் நமஸ்காரம். இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னா மரண அவஸ்தை. உன் உயிர் தினமும் சதா 21,600 தரம் கீழ் நோக்கி மேல் நோக்கி போகுது. நம்ம என்னைக்காவது எந்திரிப்போமா? இது எந்திரிக்கவே மாட்டோம். இது என்னடா 24 மணி நேரத்தில் என்றதா இருந்தால் இதுக்கு தனியாக ஒரு கம்ப்யூட்டர் அதெல்லாம் வேணுமே நினச்சி விட்டு நம்ம விட்டுருவோம். ஆனால் தெய்வம் என்ன சொல்லியிருக்காங்க, கரெக்டாக 21,600 தரம் மூச்சு மேலே இங்கிலே வாங்குது அப்படின்னு. என் தன் அறிவாகிய ஜீவனில் சாய்ந்து ஒரு சூடான கரிக்கறிவால் போல் அந்த புற கருவிகள் மேல் தாக்கி கசப்பை மரண தருவாயில் வெளியாக்குகிறது. ஆனால் ஆசான் திருவடியை அடைந்தவர்களின் உயிர், அதாவது சாதாரண எல்லாருக்கும் என்ன நேடினா 21,600 அங்குலம் ஓடுதுன்னு சொல்றோம். அவங்களுக்கு கடைசியில் என்ன ஆகுதுன்னா கசாப்பை கக்கி வெளியாக்கிறாங்க. ஏன்னா நல்லடக்கமே கிடையாது, அது தீட்டு. ஆனால் ஆசான் திருவடியை அடைந்தவர்களின் உயிர்கள் மைனூட்டு, அவங்க என்ன சொல்றாங்க, மைனூட்டா இந்த வெண்ணெயில மயிரை போட்டு இழுக்கிற மேனிக்கு போயிடும். அதுவே ஆகுது. கூறிய ஊசி முனை போன்ற மேல் நோக்கி செல்லும் சுசும்னா, அதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்கன்னா, அப்படி நைஸா இழுக்கிற பேரு சுசும்னான்னு சொல்லி வச்சிருக்காங்க. நாடியின் வழியாக பரமபதத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறது. உனக்கு உள்ள 9 வாசல்களையும் 4 விதமாக பிரிக்கலாம். நமக்கு மனுஷனுக்கு எல்லாருக்குமே 9 வாசல் இருக்கு. அந்த 9 வாசலையும் 4 விதமாகத்தான் பிரிக்கலாம். ஒரு வாசல் எதையும் உள்ள வாங்குமே தவிர வெளியே விடாது. அதுதான் செவி. செவி என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டே இருக்கும். செவி என்னைக்காவது வெளியில விட்டுருக்கா? கூடாது. 2வது வாசல் உள்ளே வாங்கி வெளியேயும் விடும். உள்ளேயும் வாங்கி வெளியே விடும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா மூக்கு, மூச்சு. உண்ணனா அது உள்ளே வாங்கி ஜீவனிடத்திற்கு அனுப்பிவிடும். அது கற்புலன்கள் 4வது வாசல் உள்ளேயும் வாங்கி வெளியேயும் சொல்லும். அது என்னன்னா வாய். மற்றொரு வாசல் எவ்வளவு வேண்டுமானாலும் வெளியே செல்லுமே தவிர உள்ள வாங்காது. அது என்னன்னா மலவாசல். 9 வாசல் உள்தாளிடவும் என்று கூறியிருப்பதை பார்த்தா உள்தாளே சொல்லிட்டோம். ஆனா வெளித்தாள் வேணுமே, அந்த வெளித்தாள் இருக்கா? இருக்க வேண்டும் என்று தெரிகிறது அல்லவா? நம் வீட்டுக்கு வெளியில் ஒரு தாழ்பால், உள்ளே ஒரு தாழ்பால் போட்டு இருக்கிறோம். அதுபோல நாம் சிறுநீர் கழிக்க வேண்டுமானாலும் அதை அடைக்கிடலாம், மலம் கழிக்க வேண்டுமானாலும் அடைக்கிடலாம். ஆனா எச்சு துப்ப வேண்டுமானாலும் நம்ம அடைக்கிடலாம். எப்படி செய்யலாம்? வெளியே போடுவது போலத்தான் மேற்சொன்ன வெளித்தாள்கள் எல்லாம் நம் சொற்படி கேட்குது. வெளித்தாள் பூராவும் இதுதான். இது நம்ம சொல்படி கேட்குது. இப்ப ஒரு பாத்ரூம் போறதுனாக்க நம்ம கொஞ்ச நேரம் அடைக்கிடலாம். அதே மாதிரி மோசன் இருந்தாலும் அடைக்கிடலாம். எச்சிக்காரி துப்பன் பண்ணிக்கிறவங்க கூட அடைக்கிடலாம். ஏன்னா இதுக்கெல்லாம் தாப்பா இருக்கு. தாப்பா இல்லாத, ஆனா உத்தால் இடக்கூடிய சாவி ஒரு தெய்வ சொரூபரின் கையகத்தில் தான் இருக்கிறது. உள்ள தாளிடம்ல அதுக்குள்ள சாவி ஆட்ட இருக்கு. ஒரு தெய்வ ஆசாரிடத்தில் தான் இருக்கு. அவர் உதவி இருக்கும் போது நம் ஆயுள் பரிவந்தயம்
நம் ஜீவதேகத்துக்குள் போக்குவரத்தாய் இருக்க முடிகிறது. இந்த மனித உடல் இருக்கும் வரை எப்போதும் அந்த உத்தால் சாவியை நம் கைப்பற்றலாம் என்று காத்துக்கிட்டே இருக்கிறார். யாருன்னா யமதர்மராஜா. இந்த உத்தால் சாவியை நம்ம வாங்கிட்டாதே சரியா வரும், இல்லைன்னா சரி வராதுன்னு. ஒரு தேவபிரானின் கையகத்துக்கு உள்தாளில் சாவியானது அந்த தெய்வத்தின் வசம் இருப்பதால் வந்து சந்திக்கக்கூடிய தருவாயில சட்டன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா உள்தாளை ஏற்றுறாங்க. ஆனால் தான் ஜீவன் உள்ளேயே அடங்கிருது. உள்தாள் இட்ட உண்டாதான் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஜீவன் உள்ளேயே அடங்கிருது. யமன் நம் மீது கை வைக்க முடிவது இல்லை. திருநாட்டிற்கு குடியேறி அங்கு சாகா கலையின் பரிசுத்த அடையாளங்களுடன் அடக்கமாகி விடுகிறோம். ஆனால் தெய்வத்தின் கைவசமாகாதவர்களின் உத்தாச்சாவியை தெய்வத்திட்ட யாரு கைவசமா இல்லாம இருக்கிறார்களா அவங்க உத்தாச்சாவிய பூராவும் யமதர்மர் ஈஸியா தூக்கி போயிடுவார். ஆனால் தான் யமன் வெகுவாக கைப்பற்றி உத்தாளை நீக்கி விடுகிறார். ஆனால் தான் இத்தனை நாட்களாக உள்ளே இருந்த கோளை கசப்பு எல்லாம் வெளியே கக்கி உடலை நாரெடுத்து விடுகிறது. இந்த அரும்பெரிய செயலைத்தான் உத்தாளிடவும் ஐம்புல கதவை அடைப்பதும் காற்று என்று ஆதிமை உதயபூரண வேதாந்தத்தில் பாடி வைத்து பெற்றுள்ளது. ஒரு மனிதனுக்கு 20 வயதுக்கு மேல் தான் அழகா இருக்கணுங்கிற ஆசை வரும். ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் எல்லாருக்குமே 20 வயசு வரைக்கும் பேசாம இருப்பாங்க. 20 வயசுக்கு மேலதான் அழகா இருக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா பணம் புகழ் கீர்த்தி பெற வேண்டும் என்றெல்லாம் என்ன வருகிறது. அதே போல ஒரு பெண்ணும் வயது வந்ததும் நல்லா உடுக்கணும், நோய் நொடி இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் ஆசை வரதான் செய்யும். ஆண் பெண் தனித்தனியாக இருந்தவர்கள் திருமணம் என்ற பந்தத்தில் கட்டுப்பட்டதாகவும் கணவன் மனைவியாகவும் நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான். மனைவியும் தன் கணவனை எப்போதும் சந்தோஷமாக இருக்கும்படி செய்ய முயற்சிக்கிறார். பிறகு அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து தாய் தந்தை ஆகிவிடுகிறான். இருவரும் தங்கள் பெற்ற குழந்தையின் மேல் தங்கள் அன்பையும் பாசத்தையும் பொழிகிறார்கள். அதே போல அந்த குழந்தையும் அவர்களை தாய் தந்தையரை நேசிக்க வேண்டும் அல்லவா? ஆம், நேசிக்க வேண்டும். இது இக வாழ்க்கை. அதே போல பர வாழ்க்கையில் தாயும் தந்தையுமாக நிற்கும் தெய்வ தனிப்பிரானை நாம் கண்டிப்பாக நேரில் பார்க்க வேண்டும். அது இல்லாமல் நம்பாட்டுக்கு இருக்கக்கூடாது. நந்தி என்றால் நமக்கு சொந்தமாகிய நன்மை பயக்கின்ற தீ என்று பொருள். அது ஜலத்தில் அக்கினி உருவாய் நின்று உன் தூளத்தை காத்து விடுகிறது. ஒரு தலைமுறை காலம் உன்னை தூக்கி சுமந்து கொண்டு அலைகிறது. அந்த தீ குளிர்ந்து விட்டாலோ உன் உடலும் குளிர்ந்து கணம் கட்டி ஏறுகிறது, நாரி நலம் கெட்டு விடுகிறது. இந்த அக்கினி ஜலத்தில் மூழ்கி போகும் முன்னர் ஜலம் சுண்டி உன்பால் தவம் ஏற வேண்டும். அப்படி தவம் ஏறுவதற்கு நீதியாகிய அந்த திருமேனியாக திருவடி நிழலில் நீ தங்கி செவி உணவு உட்கொள்ள வேண்டும். அவ்வாறு இருந்தால் உன் பொய்மலங்கள் அனைத்தும் பொசுங்க பெற்று மெய் வீட்டில் குடியேற்றம் பெறுகிறார். இவன் தன் முயற்சியால் பாடுபட்டு தேடும் அடைகிற பாட்டையும் தண்ணீரையும் தான் பிரதாபமான நினைக்கிறான். அதாவது பாடுபட்டு தேர்ந்த செல்வத்தையும் தண்ணீரத்தை நான் ரொம்ப சம்பாரிச்சிட்டேன் கொண்டுன்னு சொல்லி பெருமிதமா நினைக்கிறேன். ஆனால் இவனுக்கு இவைகளை மிக அத்தியாவசியமானதும் மூச்சு. இதுக்கெல்லாம் மேல என்ன மூச்சு தானே வேணும். மூச்சு இல்லைன்னா என்ன பண்றது? அது இல்லாவிட்டால் ஒரு நிமிடம் கூட இவன் உயிர் வாழ முடியாது. இந்த அதிமுக்கிய பெரும்பொருளை இவன் தேடாமலே இறைவன் இவனுக்கு இராமாக தந்திருக்கிறான். இதன் மகிமையை அவன் நினைத்து கூட பார்ப்பதே இல்லை. உணவு இல்லாமல் 30 நாள் உயிருடன் இருக்கலாம். ஆனால் சுவாசமாகிய காற்று இல்லாமல் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது.
உணவை அவனே தேடி போய் எடுத்து சாப்பிட வேண்டும். தண்ணீரும் அப்படித்தான். ஆனால் மிகவும் அத்தியாவசியமான உயிருக்கு வேண்டிய பொருளாகிய காற்றை இவன் கேட்காமலே இறைவன் இனாமாக எங்கும் நிறைந்து வைத்திருக்கின்றான். இவனை படைக்கும் போதே இவ்வளவு மூச்சுத்தான் இவன் ஆயுள் என்று நிர்ணயித்து விடுகிறான். இப்படிப்பட்ட அத்தியாவசியமான அரிய பொருளாகிய மூச்சை அவன் ஒவ்வொரு நாளும் பாலுக்கே செலவிடுகிறான். இப்படி அதையே பால் போக்காமல் அடக்கி வைப்பது யோகம். சாதாரணமாக நல்ல ஒரு ஒழுக்கமான ஒரு மனிதன் மிக யோக்கியமாக உள்ளான். யாதொரு கெட்ட எண்ணமோ இச்சையோ இல்லாமல் இருந்தால் அவன் மூச்சு 8 அங்குலம் உள்ளே போய் 12 அங்குலம் வெளியே போகும். அப்ப என்ன, 4 அங்குலம் மூச்சு துண்டாடப்படுகிறது. ஒரு பொருளின் மீது இவன் இச்சை வைக்கும் போது, உணவு அருந்தும் போது 24 அங்குலம் மூச்சு வெளியே போகும். உள்ளே தங்குவது 16 அங்குலம் தான். தூங்கும் போது 48 அங்குலம் மூச்சு வெளியே போயிடும். உள்ளே இருக்கிறது 24 அங்குலம் மூச்சு தான். இவன் இன்பம் என்று நினைத்து அனுபவிக்கும் சிற்றின்ப நேரத்தில் இவன் ஜீவனின் அளவாகிய 64 அங்குலம் மூச்சும் வெளியாகிறது. இவன் உடலுக்கு ஆரோக்கியம் என்று ஓட்டப்பந்தயம், கிரிக்கெட் முதலியவை விளையாட்டுகள் எல்லாம் ஆடுகிறானே, இதனால் இவனுக்கு அதிக மூச்சு வீணாகிறது. இப்படியாக இவன் தன் அறிவு கொண்டு வாழும் வாழ்க்கையில் இவன் மூச்சாகிய வயது துண்டாடி கொண்டு போய் சீக்கிரத்தில் மூப்பு எய்து மரணமடைகிறார். ஆனால் ஒரு தெய்வ ஆசானின் திருமுன் அமர்ந்து அருள் வாக்குகளை செவிப்புலன் வழியாக கேட்க கேட்க மூச்சு தானே அடங்குகிறது. நாசிக்கு வெளியே மூச்சு ஓடாத தவமுடைய ஒரு தெய்வ ரூபகரின் முன்னிலையில் செவிக்கு உணவா யோக பலனாகிய அருளமுதத்தை அருந்த மூச்சு இவனை அறியாமலேயே அடங்கி விடுகிறது. ஆயுள் அதிகமாகிறது. அவர்களின் நூலை படித்தாலும் படிக்க கேட்டாலும் பாடினாலும் மூச்சு அடங்கும். இறைவன் நமக்கு செய்த நன்றி ஒவ்வொன்றையும் ஊனி நினைத்து பார்க்கும் நேரத்தில் மூச்சு அடங்குகிறது. இந்த யோக பலனையே ஒரு தெய்வ ஆசான் உனக்கு பரிசாக அளிக்கிறார். மேலே என்ன கூறியிருக்காங்க நம்ம நூல்லையே, ஆசின் மாமரை ஆதி புராதன மாசிலாத்தினி ஹையர் மனுமகன் ஓசை கொண்ட நடல தாளிமனு ஓசை கொண்ட நடன தாளிமனு ஈசனாகும் இயல்பேடு தூதுவா என்றபடி ஒரு குரு கொண்டல் அவர்களிடம் செவியுணர்வு பருக பருக இவன் மூச்சு அடங்கி ஜீவன் வலுவடைகிறது. இதை விடுத்து வீண் பேச்சும் வெறும் பேச்சும் பேசி நம்முடைய மூச்சை வீணாக்க கூடாது. இப்ப தெய்வம் இதை சொல்லிட்டாங்க, எனக்கு நேரமாச்சு, இன்னொரு 3 நிமிஷம் இருக்கு. இந்த 3 நிமிஷத்துல ஒரு சின்ன கதை சொல்றேன் இல்லையா? சின்ன கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, நரக சொர்க்கம் 2 இருக்கு. சொர்க்கத்துல பூராவும் எல்லாருக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நல்ல சாப்பாடுகளா வச்சுட்டு போயிட்டாங்க. இன்னொரு சொர்க்கத்துல அதே மாதிரி வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா வச்சுட்டு போனவங்க என்ன சொன்னாங்கன்னா, கைய மடக்காம நீங்க எல்லாம் சாப்பிடுங்கன்னு போயிட்டாங்க. இதுல பூராவா அண்டாண்டாவா இருக்கு. எப்படி அது கைய மடக்காம இப்படா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது யோசனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. அப்புறம் கடைசியில இன்னொரு செக்ஷன்ல அதே மாதிரி சொன்னோன்னே அவங்க கொஞ்சம் அறிவாளிங்க, நான் எடுத்து உனக்கு ஊட்டுறேன், நீ எடுத்து எனக்கு ஊட்டு அப்படின்னு அது காலி ஆயிடுச்சு. போயிட்டு வந்தவங்க பார்த்துருக்காங்க, என்னடாவது இவங்க மட்டும் தின்றாங்க, இவங்க ஊரா அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காங்க, என்ன என்னையா நீங்க எப்படியா செஞ்சா மணக்காம தானே சாப்பிட்டீங்க? மணக்கலாங்க, நாங்க மணக்கிறா தானே, நான் எடுத்து அவருக்கு கூப்பிட்டேன், அவர் எடுத்து எனக்கு கூப்பிட்டார், காலி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு புத்திசாலித்தனமான ஒரு இது இருக்கு. இப்ப மூச்செடுக்கிறத பத்தி இப்ப சொன்னேன்ல, நம்ம செய்கைகளே மூச்சு வீணாகிறது. அதை எல்லோரும் தெரிஞ்சுக்க. நேரம் இல்லாத விவரிச்சு கூற முடியல. அடுத்த சபைக்கு தொடரும். நமஸ்காரம்.